அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குதிகால் வலிக்கு பல பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த வலியை நிரந்தரமாக குணப்படுத்த முடியாதா அப்படின்னு. நாம் நிரந்தரமாக இந்த குதிகால் வலியை வரவிடாமல் பார்ப்பதற்கு நிறைய வழிகள் இருக்குது. நம்மளுடைய குதிகால் வருவதற்குரிய காரணங்களை நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்தது, உடல் நம்மளுடைய சமநிலையில் இருப்பதை எப்பயும் உறுதிப்படுத்திக்கிறணும். பாடி போஸ்டர் மாறாமல் பார்த்துக்கிறணும். நம்மளுடைய உடல் வழியாக அந்த ரேனோகிராஃபி மூலமாக உடல் எடை கால் பாதங்களுக்கு அந்த செல்லும் வழி மிக சரியாக இருக்கணும். இதெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னீங்கன்னா மறுபடியும் வலி வராமல் நம்ம பார்த்துக்க முடியும். சரி, இப்போ நம்ம சில பாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்மளால் நிரந்தரமாக தீர்வு காண முடியல அப்படின்னீங்கனாலும் நாம் அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நம்மளுடைய காலணிகளை மாற்றுறது மூலமாக இந்த குதிகால் வலி வருவதை தவிர்க்க முடியும். அப்படி நம்ம குதிகால் வலிக்கு இன்னைக்கு பலவிதமான மாற்று ஏற்பாடுகள் நம்ம நிறைய செய்ய முடியும். காலணிகளில் செய்யக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் நம்மளுடைய குதிகால் வலியை குறைக்கும். அதே நேரத்தில் மறுபடியும் வரவிடாமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். பொதுவாக நம்ம இன்னைக்கு குதிகால் வலிக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு காலணிகள் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ செல்லுலார் ரப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெட்டீரியலில் தயார் பண்ண MCR ரப்பர். இன்னைக்கு நிறைய கம்பெனிகள், நிறைய பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இன்னைக்கு ஆன்லைன் ஸ்டோரில் MCR டைப் செப்பல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்குது. நம்ம MCR செப்பல் பயன்படுத்தலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான டெக்னிக் தான். இது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இப்போ இது இல்லாமல் இந்த MCR செப்பலை நம்ம இல்லாமல் வேறு என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடுகள்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்றத நம்ம இன்னும் நிறையா சின்ன சின்ன டிவைசஸ் நம்ம செப்பலில் ஆட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ செப்பல் இல்லாமல் ஷூஸ், பூட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சில வேலைகள் பார்ப்பவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்று ஏற்பாடு இருக்கு, அந்த மாதிரி காலணிகளை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு ஷூ இன்சோல் பார்த்தீங்கன்னா MCRலேயே கிடைக்குது. அந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா ஷூ இன்சோல் நம்ம பயன்படுத்தலாம். இந்த காலணிகள் மற்றும் ஃபுட்வேர்ஸ் நிறைய டைப்பு நம்ம இருக்குது. ஸோ ஃபேன்சி டைப்பாக நம்ம பயன்படுத்தும் பொழுது, அல்லது ஒரு ரொட்டீன் ஆர்டினரி ஃபுட்வேர்ஸ் ஏதாவது நம்ம பயன்படுத்தும் பொழுது அதில் நம்மளுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ், ஹீலில் மட்டும் பார்த்தீங்கன்னா சின்ன குஷனிங் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் உள்ள அந்த பார்ட் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு குதிகால் வலியை வருவதை நம்ம தவிர்க்க முடியும். ஜெல் ஹீல் கப்ஸ் சிலிக்கான் டைப் மெட்டீரியல் நம்ம சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மெட்டீரியலில் இருக்கும். ஜெல்லு மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா சாஃப்டாக குஷனிங் எஃபெக்டோட நம்மளுக்கு இருக்கும். நம்மளுடைய பாதங்களில் பொதுவாக வயதானவர்களுக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு இது பயன்படுத்தும் பொழுது அவர்களுக்கு வலியை வரவிடாமல் நம்ம தடுத்து நிப்பாட்ட முடியும். இன்னைக்கு மிடில் ஏஜில் இருந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய சில ஹீல் பேடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பார்ட் பார்த்தீங்கன்னா ஷூக்குள்ளேயோ அல்லது செப்பல்லையோ நம்ம பயன்படுத்துகிறோம். ரெண்டு டைப் ஆஃப் மெட்டீரியலில் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே அது கிடைக்குது. கார்பன் லேயரில் பார்த்தீங்கன்னா வருது ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டைப்லேயும் நம்மளுக்கு வருது. இந்த குதிகால் பகுதியில் மட்டும் செப்பலில்
சோலுக்கு வந்து மேலே நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்ன பார்ட். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹீல் கப்ஸ்க்கும் இந்த ஹீல் பேட்ஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் வந்து இருக்கும். அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹீல் கப் அப்படின்றது நம்ம காலில் வந்து மாட்டிட்டு நம்ம வந்து செப்பல் இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இந்த ஹீல் பேட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த மெட்டீரியலாக வந்து இருந்தாலும் நம்ம செப்பல்லையோ அல்லது ஷூலையோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட்வேர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். சிலிக்கன் ஜெல் பேட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா அவைலபிளாக வந்து இருக்குது. இந்த சிலிக்கன் ஜெல் பேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து சோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் லென்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வருது. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஆன்லைனில் நிறையா வந்து கிடைக்கிது. இது யூஸ் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு குதிக்கால் வலி மட்டும் வந்து கிடையாது. வேறு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து 4 ஃபுட் சைடு வந்து ஏதாவது பெயின் வந்து இந்த கிரேட்டர் டோவில் லெஸர் டோவில் வந்து ஏதாவது பெயின் வந்து இருந்தது அப்படின்னீங்கனாலும் அந்த ஆர்ட்ஸில் வந்து ஏதாவது வந்து பிரச்சனை வந்து இருந்து அதனால் வலி வந்ததுனாலும் பிளான்டர் ஃபேசிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பாதம் முழுக்க வந்து வலி வரக்கூடிய ஒரு பாதிப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடிய பாதிப்புகளுக்கெல்லாம் வந்து இந்த சிலிக்கான் ஜெல் பேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அருமையான தீர்வு. இது பயன்படுத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பாதத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வலியாக இருந்தாலும் நம்மளுக்கு வரவிடாமல் வந்து பார்த்துக்கிறோம். இந்த சிலிக்கான் டைப்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்ஸ் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெட்டீரியல் அவைலபிளாக வந்து இருக்குது. ஆங்கிள் சப்போர்ட் கம்ப்ரஷன் பிரேஸ் நீங்கள் வந்து நிறையா இன்னைக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து காலிலேயே நம்ம வந்து மாட்டிக்கிற மாதிரி வந்து இருக்கும். இது என்ன அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி பல பேருக்கு அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர்ஸ் சாஃப்ட் டிஷ்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எலாஸ்டிசிட்டி வந்து பவர் வந்து ரொம்ப குறைந்து போய் அதனால வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு திரும்பி அதை சரி பண்ணுறதுல நிறைய கால தாமதமாக வந்து ஏற்படும். ஏன்னா இப்போ வந்து மிடில் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இயல்பாகவே ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 15 நாட்குள்ளாகவே இவங்களுக்கு வந்து அந்த எலாஸ்டிசிட்டி பவர் வந்து ரெக்கவர் ஆகிறத நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். இதுவே ஒரு 40 வயதுக்கு மேலாக வந்து இருந்தது அப்படின்னீங்கன்னா இவர்களுக்கு இருக்கிற வேறு சில பாதிப்புகளோட இந்த எலாஸ்டிசிட்டி பவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து திரும்பியும் ரெக்கவர் ஆகிறதுல வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நாள் அதிகமாக வந்து இருக்கும். ஸோ அப்போ அது வரைக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக டேமேஜ் ஆகாமல் இருக்க அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு டிவைஸ் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது வந்து இருக்கும். அப்போ நம்ம இந்த ஆங்கிள் சப்போர்ட் வந்து அந்த பிரேஸ் நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த ஆர்ட்ஸ் பார்ட்டில் வந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து லிகமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சேஃபாக வந்து இருக்கும். மறுபடியும் வலி வராமல் வந்து இருக்கிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் பியர்ஸில் இன்னைக்கு நிறையா நம்மளுடைய பாதிப்பு என்னவோ அதற்கு தேவையானபடி நாம் இந்த மாதிரி தேவையான சில வந்து பார்ட்டை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணும் பொழுது இல்லாட்டி வந்து ஆட் பண்ணி நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு குதிகால் வலியை நிரந்தரமாக வரவிடாமல் தடுத்து நிப்பாட்ட முடியும். நம்ம இப்போ சொன்ன வந்து இந்த அனைத்து சின்ன சின்ன பொருள்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆன்லைன்லேயே நிறையா வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். நம்ம அதுக்கு வந்து வாங்கும் பொழுது அதை சைஸ் வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக வந்து பார்த்து வந்து வாங்கணும். ஏன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சைஸ் வந்து எப்படி மெஷர்மெண்ட் வந்து பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னீங்கன்னா நீங்கள் அதற்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். மிக முக்கியமாக இதை உங்களால் வந்து அசஸ் பண்ண முடியலை, நம்மளுடைய குதிகால் வலி அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய வலி எதனால் வருது, நம்மளுடைய ஃபுட் பேஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் வந்து இருக்கக்கூடிய ஒரு இயன்முறை மருத்துவரை போய் இங்கே உங்களோட டீட்டெயில் இதெல்லாம் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய வந்து வலியை வந்து குறைச்சிட்டு அவங்க உங்களுடைய ஃபுட் பேஸ்க்கு வந்து என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதற்கு ஏற்றாப்புல நான் சொன்ன இந்த ஃபுட் வியர் டைப்பில் நீங்கள் வந்து எதை வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்தினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து வீக்காக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அந்த தசைகளுக்கும் நம்ம பயிற்சி வந்து பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு வந்து வலி எப்பயுமே வராமல் நம்மளால் வந்து இதை குணப்படுத்திட முடியும். மீண்டும் மீண்டும் வலி வர்றதை நம்ம வந்து சரி பண்ணிடலாம்.
இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.